வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இப்போ கொஷின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் சைன் 75 டிகிரி அண்டு சைன் 105 டிகிரிக்கு எனக்கு வேல்யூஸ் வேணும். ஓகே, இப்போ இது என்ன கண்டுபிடிக்கலான்னு அப்படின்னா, அப்போ சைன் ஏ சைன் பி அந்த ஃபார்முலாஸ் வருமா? ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தளவுக்கு ஃபார்முலாஸ், அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ ஹியர் திஸ் 4 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு what formula? Half into cos a plus b minus cos a minus b. The formula use பண்ணிக்கலாமா? That's all. Okay. அப்போ here you could பண்ணினா what's the question? Sin 75 degree into sin 105 degree இருக்கு நம்மளுக்கு. தான questions? அப்போ here equal to what reaction? Minus 1 by 2 cos a plus b minus cos a minus b. அப்போ here cos a plus b, that is 75 plus 105 minus cos a minus b 75 minus 105 degree. Is clear? அப்போ here you could பண்ணினா அப்போ minus 1 by 2 into இது ஆட் பண்ணிட்டு வச்சுங்க. அப்போ what's the value? cos 180 வருதுங்க. Is clear? cos 180. next 75 ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்போ minus cos 30 degree. It's clear? cos 30 degree. Understood now? cos 180 degree value பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியுங்க. That's value is equal to minus 1. இது எப்படி கூட பிரிச்சுக்கலாம்டா, cos of 90 plus 90 கூட பிரிச்சுக்கங்க. cos of 90 plus 90 minus sin 90. Okay, that's a value is equal to minus 1. அப்போ சிம்பிளி பண்ணால் minus 1 by 2. Okay, cos 180க்கு வந்து minus 1, cos 30 degree அப்போ ரூட் மைனஸ் ரூட் 3 by 2. இப்போ மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வாட் ரியாக்ஷன்? minus 1 by 2 இன்ட்டு டேக் LCM minus 2 minus root 3 by 2. இப்போ now ஜஸ்ட் உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2 plus root 3 divided by 4. அப்போ 2 plus root 3 divided by 4. that is option B. clear? ரைட். இப்போ செகண்ட் கொஷின் பாருங்களேன். வாட் இஸ் செகண்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the value of cos 15 degree cos 75 degree, this is a question. அப்போ cos இங்கே அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? cos a cos b இல்லையா? அப்போ ஆல்ரெடி சேம் ட்ரிக்னாமெட்ரி சொன்ன மாதிரி this is a ஃபார்முலா. அப்போ cos a cos b is equal to half into cos a plus b into cos a minus b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ சேம் வே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ cos 15 degree ஓகே cos 75 degree யூஸ் பண்ணிக்கலாமா? is equal to half into cos a plus b. what is cos a plus b? same way. அப்போ cos 15 plus 75 degree plus cos a minus b, cos a minus b, what is it? 15 minus 75. okay, யூஸ் பண்ணிக்கலாமா? நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாஸ் தெரியும். ஆக்சுவலாக ஃபார்முலா cos of minus theta is equal to plus cos theta. is clear? this ஃபார்முலா அடிக்கடி யூஸ் ஆகிட்டே இருக்கும். next sin of minus theta is equal to minus sin theta. don't forget this formulas. அப்போ here இது யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ 1 by 2 இதை ஆன் பண்ணிங்கன்னா what's the meaning? cos 90 டிகிரின்னு வந்து நிற்குமா? ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் cos 15 இந்த ஃபார்ம் பண்ணால் அப்போ minus 60 டிகிரி அப்படின்னு வந்து நிற்குங்க. அப்போ இதை சிம்பிளி பண்ணால் இப்போ 1 by 2 cos 90 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. cos of minus theta plus cos theta நான் சொல்லிட்டேன். அப்போ plus cos 60 degree. is clear? அப்போ இது சிம்பிளி பண்ணிங்கன்னா அப்போ 1 by 2 into cos 60 degree again 1 by 2, that value is equal to 1 by 4. okay, that is option C. clear? right, next question போலாமா? இப்போ கொஸ்டின் பண்ணிங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, the value of sin pi by 15 into cos pi by 15. this is a question. அப்போ சேம் வே sin a cos b அதான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ sin a cos bக்கு நம்மளுக்கு என்னது ஆல்ரெடி தெரியும். sin a cos b is equal to half into sin a plus b plus sin a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ரைட். அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா வாட் ஆர் த கொஷின்ஸ்? sin 15 degree 5 by 12 into cos 5 by 12 is equal to 1 by 2 into
இதை ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ வாட் ரியாக்ஷன் சைன் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்போ வாட் ரியாக்ஷன் 6π/12 ஏன்னா a + b இல்லையா 6 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் a - bன்னு வரும்போது சைன் a - b ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் அப்போ 4π/12 எஸ் கிளியர். இப்போ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா இப்போ 1/2 அப்போ சைன் வாட்ஸ் வேல்யூ π/2 கிளியர் ப்ளஸ் சைன் π/3 ஓகே ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அப்போ 1/2 இன்ட்டு சைன் 90 வேல்யூ 1 ஓகே அகெயின் சைன் 60 டிகிரி √3/2 இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா இப்போ 1/2 இன்ட்டு 2 ப்ளஸ் √3 டிவைடட் பை 2 சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 ப்ளஸ் √3 டிவைடட் பை 4 2 ப்ளஸ் √3 டிவைடட் பை 4 ஆப்ஷன் ஏ. கிளியர் சில்ட்ரன் ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் நம்ம கொஸ்டின் பாருங்கள். வாட்ஸ் அப் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா cos x plus cos y is equal to 2/3. நெக்ஸ்ட் sin x minus sin y is equal to 3/4. இதான் கொஸ்டின்ஸ் இல்லையா? இதிலிருந்து நான் tan கண்டுபிடிக்கணும். வாட் ஆர் த கொஸ்டின்ஸ்? cos x plus cos y is equal to 2/3, sin x minus sin y 3/2. இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ண போகிறேன்டா அப்போ cos a cos b ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், sin a sin b ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அப்போ இதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. வாட் ஆர் த ஃபார்முலாஸ் தெரியும்? cos a தி cos c cos d ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ 2 cos c plus d/2 into cos c minus d/2. நெக்ஸ்ட் sin c minus sin d ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? 2 cos c plus d/2 into sin c minus d/2. ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த ஃபார்முலாஸ் நல்லா தரவு பண்ணிக்கணும். கிளியர் ரைட்டு ஃபாலோ பண்ணலாமா? சாரி ஓகே கிளியர்னா ரைட்டு. இப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வே ஃபார்முலா அப்டேட்டாக யூஸ் பண்ணலாம். cos c plus cos t அப்போ வாட் ஃபார்முலா 2 cos c plus t/2 அப்போ என்ன கிடைக்கும்? cos x plus y divided by 2 into cos c minus t னா x minus y divided by 2 is equal to 2/3. இது அப்படியே இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ sin ஓகே 2 சாரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? sin c minus sin d ஃபார்முலா வரும்போது 2 cos okay c plus t/2 that's a formula. what's the meaning? x okay plus y divided by 2 into sin x minus y divided by 2 is equal to 3/4. okay இங்கே வரும்போது சாரி 2 missing. இப்போ என்ன ஃபார்ம் பண்ணால் செட் ஆகும் பாருங்கள். இது ரெண்டையும் அப்படியே ஜிட்டோவாக ஆட் பண்ணுங்க. ஓகே நம்மளுக்கு tan x minus y divided by 2 அதான் வேணுங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்க, இது என்ன பண்ணிக்க ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்க. அப்போ tan x minus y அப்போ sin x minus y divided by 2 cos x minus y divided by 2 அதான் வேணுங்க. அப்போ ஈக்குவேஷன் 2-ஐ 1ஆல் டிவைட் பண்ணும். 2 divided by 1 சைடாக போடலாமா? அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது? 2 cos x plus y divided by 2 into sin x minus y divided by 2 is equal to 3/4. okay divided by again follow பண்ணா 2 cos x plus y divided by 2 into cos x minus y divided by 2 okay is equal divided by 2/3. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? காசு இது 2 கேன்சல் ஆகிடும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா அப்போ tan of x minus y divided by 2 is equal to 3/4 into 3/2. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 9/8. that is option A. you understood ma? right. இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹியர் ஃபிஃப்த் கொஸ்டின் யூஸ் பண்ணிங்கன்னா the value of sin 15 degree sin 70 plus cos 10 இந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது given question. இப்போ இந்த கொஸ்டின் இருந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபார்முலா செட் பண்ண தெரியுது நல்லா இருக்கும் பாருங்கள். sin c minus sin d அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் sin c plus sin d இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ நம்மளுக்கு தெரியுங்க இந்த 4 ஃபார்முலாஸ். ஓகே அப்போ sin c minus sin d திஸ் ஃபார்முலா தான் நம்மளுக்கு வேணுங்க. ஓகே இந்த 4 ஃபார்முலாஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க எப்பயுமே. ட்ரிக்னாமெட்ரி எப்போதும் திஸ் 4 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர்
இதிலிருந்து நான் sin c minus sin d ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் வாட் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ஃபார்முலா. கிளியரா? ரைட். இது ரெண்டுக்கு நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுங்க. வாட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவேன்? 2 தானேங்க ஈக்குவல் டு sin c minus sin d க்கு 2 cos c plus d divided by 2. அப்போ what's the value? 5 plus 70 divided by 2 into sin 50 minus 70 divided by 2. Again plus sin 10 அப்படியே இருக்கு detail. I don't change sin 10. Now again simplify 2 cos இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. ஓகே, 120 divided by 2 what's the value? 60 degree. Next ஃபார்ம் பண்ணிங்கன்னா sin, ஓகே, மைனஸ் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மைனஸ் 20 2 ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 10 ப்ளஸ் sin 10 டிகிரி. கிளியர்? இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ 2 இன்ட்டு காஸ் 60 டிகிரிக்கு 1/2. நெக்ஸ்ட் sin ஆஃப் மைனஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் sin 10 டிகிரி ப்ளஸ் sin 10 டிகிரி. இஸ் கிளியர்? What are conclusions? இந்த 2 cancel பண்ணிடுங்க. Remaining and what's remaining? Sin 10 degree plus sin 10 degree. Automatically அது cancel பண்ணிட்டு 0 ஆயிருமா? That is option C. Understood ma? Right. இப்போ here equate பண்ணு. Question number 6 பாரு. What's the question number 6? அப்படின்னு equate பண்ணா same. Sin 70 cos 40. But cos 70 sin 40 இது questions. Note the point. எனக்கு ஃபார்முலாஸ் வந்து இந்த டைப்பில் தான் தெரியுங்க. எதுங்க? போத்துமே சேம் சிம்பிளாக இருக்கணும். அதாவது sin c ப்ளஸ் sin d இருக்கணும், ஆர் sin c மைனஸ் sin d இருக்கணும், இல்லை cos c ப்ளஸ் cos d, cos c மைனஸ் cos d. இந்த 4 பேட்டர்ன் தான் எனக்கு தெரியும் ஃபார்முலாஸ். ஆனால் இங்கே சம் என்ன இருக்குங்க? ஆப்போசிட்டாக இருக்கா? sin 70 cos 40 இருக்குது. கிளியர்னோ? ரைட். அப்போ ஏதாவது ஒருக்கு என்ன பண்ணணும்? ஒன்று இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனுக்கு மாற்றுங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் காசுக்கு மாற்றுங்க. அப்போ ஹியர் இது எப்படி சார் மாற்றலாம்? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. வாட் ஃபார்முலா? சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா சீக்வல் டு காஸ் தீட்டா நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா சீக்வல் டு சைன் தீட்டா தெரியும். இதான் நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நான் இங்கே சால்வ் பண்ண போகிறேன். அப்போ கிவன் கொஷினை, ஓகே, இதான கிவன் கொஷின். இப்போ இந்த கொஸ்டின் வந்து நான் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறேன்டா, சேம் வே ஐ கேன் யூட்டிலைஸ் sin 70. I don't want change. sin 70, ஓகே, cos 40 டிகிரி சேஞ்ச் பண்ணிடலாமா? அப்போ cos 40 டிகிரி ப்ளஸ் அப்போ என்ன ஃபார்ம் பண்ண பண்ணா cos 40 டிகிரி இல்லையா? இது என்ன பண்ணனா cos ஆஃப் 90 மைனஸ் 50 சேஞ்ச் பண்ணிடலாமா? 90 மைனஸ் 50 ஆட்டோமேட்டிக்காக cos 40 வந்து நிற்குமா? பை cos 70 டிகிரி, ஓகே, ப்ளஸ் sin 90 மைனஸ் 50 டிகிரி அப்படி சேஞ்ச் பண்ணிடலாமா? 90 மைனஸ் 50 40 டிகிரி. கிளியர்? ரைட். இப்போ சம்முக்குள்ள போங்க. அப்போ வாட் ரியாக்ஷன்? sin 70 டிகிரி cos ஆஃப் 90 மைனஸ் தீட்டா, அதான் தெரியும், cos ஆஃப் 90 மைனஸ் தீட்டா sin தீட்டா. அப்போ வாட்ஸ் மீனிங்? ப்ளஸ் sin தீட்டான்னு கிடைக்கும். அப்போ sin 50 டிகிரி பை cos 70 டிகிரி. இஸ் கிளியர்? நெக்ஸ்ட் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ளஸ் வாட் ரியாக்ஷன்? cos 50 டிகிரி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா வாட் ஃபார்முலா வந்துங்க? sin c ப்ளஸ் sin d. ஓகே, ஃபார்முலாஸ் வந்துடுமா? வாட் ஃபார்முலா வந்துங்க? sin c ப்ளஸ் sin, ஓகே, sin c ப்ளஸ் sin d அப்படின்னு ஃபார்முலாஸ் வந்து நிற்குமா? sin c ப்ளஸ் sin dக்கு வாட் ஃபார்முலா? 2 இன்ட்டு sin c ப்ளஸ் d, sin c ப்ளஸ் d டிவைடட் பை 2 இன்ட்டு cos c மைனஸ் d டிவைடட் பை 2. சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க. அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா, ஓகே, 2 sin c ப்ளஸ் d பை 2. இப்போ வாட் இஸ் த வேல்யூ? 120. இப்போ 120 divided by 2 into cos c minus d by 2. அப்போ 20 divided by 2 divided by same cos c plus cos d. Cos c plus cos d is equal to what formula? 2 cos c plus d divided by 2 into cos
c minus d divided by 2. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்போ ஈக்குவேட் பண்ணால் 2 cos same also 120 divided by 2. நெக்ஸ்ட்டு cos இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 20 divided by 2. அதில் பண்ணிக்கலாமா? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக யூ கெட் ஐடியாஸ். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். cos 10 degree this cos 10 degree கேன்சல் பண்ணிடு. வாட் ரிமைனிங் இருக்குது? sin 60 degree sin 60 degree by cos 60 degree, that is equal to what's the meaning? Tan 60 degree. Tan 60 degree is equal to root 3. Okay, that is option B. Okay, understood ma? Right. இப்போ பாருங்க question number 7 பாருங்க. இப்போ what's the question number 7 பார்த்தீங்கன்னா 3 sin x equal to 5 sin y இது question equal to tan x plus y divided by tan x minus y in form 1. clear now? Right. இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ண போறேன்டா இந்த சம்மில் இருந்து what is a given? okay one second. okay இப்போ சம்மில் இருந்து இந்த given sum என்ன பண்ணிக்கிறோம் 3 sin x is equal to 5 sin y யூஸ் பண்ணிக்கலாமா? இதான் given. இதிலிருந்து நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்டா sin x divided by sin y is equal to 5 divided by 3 யூஸ் பண்ணிக்கிறேன். 5 divided by 3. இப்போ நல்ல ஃபார்முலாஸ் பாருங்கள். நம்மளுக்கு 2 டேர்ம் இருந்தால் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். வாட் இஸ் ஃபார்முலா? sin c plus sin d sin c minus sin d இல்லை cos c plus cos d cos c minus cos d. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. பட் இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் எனக்கு 2 டேர்ம் கம்பல்சரி வேணும் இல்லையா? பட் ஹியர் how many terms? only 1 term. நல்லா பாருங்கள். அப்போ sin c plus sin d sin c minus sin d எனக்கு ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா? அப்போ இதை ஃபுல்லாக நான் அந்த டேர்முக்கு மாற்ற போகிறேன் 2 டேர்மா. அப்போ இங்கே எப்படி சார் மாற்றலாம்டா டிவைடட் காம்பனண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாட்ஸ் அ ரூல் சார்ண்டா a டிவைடட் பை b is equal to c டிவைடட் பை d அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படியே டினாமினேட்டர் அப்படியே ஆட் பண்ணுங்க. அப்போ a plus b டிவைடட் பை a minus b is equal to c plus d divided by c minus d. இதான் டிவைடட் காமன் ரூல். ஜஸ்ட் டினாமினேட்டர் ஆட் பண்ணிக்க, டினாமினேட்டர் செப்பரேட் பண்ணிக்க. இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை சிம்பிளை பண்ண இந்த ஸ்டெப்ஸ் வரும். இதுதான் டிவைடட் காம்பனண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே ரூல் தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஹியர் இங்கே அப்ளை பண்ணால் வாட்ஸ் வேல்யூ கிடைக்குன்னா sin x ப்ளஸ் sin y டிவைடட் பை sin x மைனஸ் sin y. ஃபைன் பண்ணிக்கலாமா? சேம் வே ஹியர் யூஸ் பண்ணிங்கன்னா 5 plus 3 divided by 5 minus 3. இதான் கொஸ்டின். இப்போ எனக்கு தேவையான பேட்டர்ன் ஃபார்முலாஸ் வந்து நிற்குமா? அப்போ வாட் ஃபார்முலா? sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 into cos c minus d by 2 யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் ஃபார்முலா யூஸ் பண்ணால் 2 sin c plus d by 2 that is அப்போ x plus y divided by 2 into cos c minus d அப்போ x minus y divided by 2 whole divided by sin c minus sin d அப்படின்னா 2 cos c plus d by 2 அப்போ cos x plus y divided by 2 into sin x minus y divided by 2 is equal to இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 8 divided by 2. இப்போ இதிலிருந்து பேசிக் தான் நம்மளுக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும்? 2 கேன்சல் பண்ணுவீங்க. ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா sin by cos ஃபார்ம் பண்ணிக்கலாமா? sin by cos வாட் இஸ் அ வேல்யூ? இதை கூட கேன்சல் பண்ணால் 4i வந்து நிற்கும். அப்போ sin by cosனா வாட்ஸ் மீனிங்? tan x plus y divided by 2. இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா into cot x minus y divided by 2 is equal to 4. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? வாட்ஸ் ரீஅரேஞ்ச்? tan x plus y divided by 2 இந்த காட்டத்தை நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம். tan x minus y divided by 2 is equal to 4. Clear? That is option C. Sorry, D. Okay. Clear no? Right. அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ பாருங்க 8th கொஸ்டின் பாருங்க. சேம் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா sin x plus sin y is equal to root 3 cos x minus cos y is equal to sin 3x sin 3y வேல்யூஸ் வேணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ திஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, வாட்ஸ் அ கிவன்? இது நம்மளுக்கு தேவையான 4 ஃபார்முலாஸ். நம்மளுக்கு sin c plus sin d cos c இது கிவன். இந்த ஃபார்முலாஸை மைண்ட் பண்ணிக்கணும். ஓகே ரைட்.
வாட் இஸ் a given question பாருங்க, sin x plus sin y இதை அப்படியே டிவைட் பண்ணிக்கங்க. what a value, cos y minus cos x is equal to root 3. இதான கொஸ்டின். இப்போ நம்ம ஆக்சுவலாக வேணும் sin 3x plus sin 3y வேணும். அப்போ sin c plus sin d ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா, sin c plus sin d. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ வாட் a value 2, okay, 2 sin, you can use the formula 2 sin x plus y divided by 2 into cos x minus y divided by 2 whole divided by cos c minus cos t. யூஸ் பண்ணிக்கலாம்ல, cos t minus cos t னா minus 2 sin c plus t by 2. இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுமா? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ண minus 2 sin c plus d by 2, அப்போ y plus x divided by 2 into sin of y minus x divided by 2, that is equal to root 3. இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுங்கன்னா this root 2 கேன்சல் பண்ணிடுங்க. கிளியர். அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுங்கன்னா this மைனஸை இன்சைட் இதுக்குள்ளே கொண்டு போயிருங்க. y minus x இருக்கு இல்லையா, sin of y minus x, okay, sin of y minus x divided by 2 take it என்ன ஃபார்ம் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை 2, மைனஸை காமனாக எடுத்துக்கலாமா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா சிக்கல் மைனஸ் சைன் தீட்டாவா, அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை 2 இந்த ஃபார்முலா நிற்குமா, பௌத்தர் செய்யுமா. அப்போ இதை நான் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும்போது ஒரு மைனஸ் வருங்க, அப்போ இந்த மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிடுமா. அப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க. அப்போ வாட் ரிமைனிங் இருக்குது, காஸ் x minus y divided by 2 by sin x minus y divided by 2 is equal to what's the value கிடைக்கும், root 3 ன்னு கிடைக்குமா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா what is the value ஃபைன் பண்ணலாம், cos by sin what reaction, cot x minus y divided by 2 is equal to root 3. அப்போ cot x minus cot x minus y divided by 2 is equal to cot எந்த வேலைக்கு root 3 கிடைக்குங்க, நம்ம cot pi by 6 ஃபார்ம் பண்ணலாமா, cot pi by 6க்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், root 3 கிடைக்குமா, 30 டிகிரி, cot 30 டிகிரிக்கு. அப்போ இதை ரீஅரேஞ்ச் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஃபார்ம் ஆகும், அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாமா. வாட்ஸ் த கொஸ்டின் ரிமைனிங், அப்போ x minus y divided by 2 is equal to what's the value, pi by 6 யூஸ் பண்ணிக்கலாமா. 2 கேன்சல் பண்ணிட்டா இப்போ x minus y is equal to pi by 3ன்னு வந்து நிற்குமா. 3 உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 3x minus 3y is equal to pi. இப்போ in terms of 3xக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வேணுங்க, சைனில் வேணும். அப்போ 3x is equal to pi plus 3y ஃபைன் பண்ணிக்கலாமா. இப்போ டேக் இட் கம்ப்ளீட்டாக சைன் சம் வந்து என்ன வேணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் வேணுமா, இப்போ சைன் எடுத்துருங்க. இப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அப்போ சைன் 3x is equal to சைன் ஆஃப் 5 plus 3y யூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ சைன் ஆஃப் 180 plus theta, வாட் ஃபார்முலா, சைன் ஆஃப் 180 plus theta is equal to வாட் ஃபார்முலானா மைனஸ் சைன் தீட்டா. இட்ஸ் கிளியர். அப்போ ஹியர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ சைன் 3x ஓகே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் 3y இப்போ கொண்டு வந்துடுங்க. அப்போ சைன் 3x ப்ளஸ் சைன் 3y இஸ் ஈக்குவல் டு 0. அண்டர்ஸ்டுட் நோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தட் இஸ் ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டு A. கிளியர் மை சில்ட்ரன், ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, ninth question. What is here? Question number 9. Okay, a by b is equal to cos x by cos y is equal to this term. What's the given? Given is equal to a by b is equal to cos x by cos y. இப்போ நான் இதை ப்ரூவ் பண்ண இதுக்கு தேவையான வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா.
ரைட். இப்போ என்ன பண்ணீங்கன்னா இந்த சம்மில் இருந்து a is equal to I can choose b cos x divided by cos y அப்படின்னு எடுத்துக்கலாமா? b cos x plus cos y கொடுத்துக்கிறது இருந்து. இப்போ கொஸ்டின் வாங்க. வாட்ஸ் த கொஸ்டின்ஸ்? a tan x plus b tan y divided by a plus b இதான கொஸ்டினா? இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன்டா ஏக்கு பொதுவாக நம்மளுக்கு தெரியுங்க, வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். b cos x by cos y ஏக்கு பொதுவாக இன்ஸ்டண்ட்டாக வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் b சாரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்டா இன்ஸ்டன்ட் ஆஃப் ஏக்கு பொதுவாக b cos x ப்ளஸ் cos yன்னு போட்டேன். ரிமைனிங் இந்த tan x sin x by cos x இதை எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் b இன்ட்டு ஓகே tan y என்ன பண்ண போகிறேன்? sin y டிவைடட் பை cos y பண்ணிக்கலாமா? பை ஹோல் டிவைடட் பை ஏக்கு பொதுவாக தான் தெரியும் b cos x by cos y ப்ளஸ் b அப்படி வச்சுக்கிட்டா இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுங்கன்னா பியை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. ஹியர் ஒரு b ஹியர் ஒரு பியை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டா வாட் இஸ் த டினாமினேட்டர்? ஐ கேன் சூஸ் எல்சிஎம். வாட்ஸ் த வேல்யூ எல்சிஎம்? காஸ் எக்ஸு காஸ் ஒய் எல்சிஎம் எடுத்துக்கலாமா? வாட் டினாமினேட்டர்? காஸ் எக்ஸு சைன் எக்ஸு ஓகே இதை ஃபார்ம் பண்ணால் காஸ் ஒய் போகணும் ப்ளஸ் காஸ் எக்ஸு சைன் ஒய் இப்படி வந்து நிற்குமா? ஹோல் டிவைடட் பை இதையும் ஒரு எல்சிஎம் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்க. காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய் டிவைடட் பை காஸ் ஒய். ஓகே இப்போ இது என்ன பண்ணால் நம்மளுக்கு செட் ஆகுன்னு பாருங்கள். வெரி சிம்பிள். ஏன் இந்த சும்மா காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம இங்கே இந்த காஸ் எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? வை தட்ஸ் காம்ப்ளிகேட். ஓகே சாரி இங்கே என்ன பண்ணுங்கன்னா என்ன பண்ணிட்டு பிஏ காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்து இங்கே ஒரு காஸ் எக்ஸு கேன்சல் பண்ணிடலாமா? கிளியர்னா? அப்போ வாட் ரிமைனிங் இருக்கும் பாரு. அப்போ காஸ் எக்ஸ் டினாமினேட்டர் சேம் தானுங்க. அப்போ வாட் நியூமினேட்டர் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணு சைன் எக்ஸு ப்ளஸ் சைன் ஒய் ஃபைண்ட் ஆகுமா? பை வாட்ஸ் த மீனிங் காஸ் ஒய் இதனால் நியூமினேட்டர் ஹோல் டிவைடட் பை இந்த இடத்துல 1 இருக்கு மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஒய் டிவைடட் பை காஸ் ஒய் ஆட்டோமேட்டிக்காக காஸ் ஒய் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ வாட் ரிமைனிங்? ஓகே சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஒய் டிவைடட் பை காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஒய். ஓகே ஃபாலோ பண்ணலாமா? ரைட். இப்போ சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? sin c plus sin dy னா அப்போ 2 cos சாரி sin c plus sin 2 sin 2 sin x plus y divided by 2 into cos x minus y divided by 2 divided by cos c plus cos t 2 cos x plus y divided by 2 into cos x minus y divided by 2 automatically cos cancel 2 cancel sin by cos what reaction tan x plus y divided by 2 that is option A. Okay you understood ma? Right somalama next time other questions. Okay cos squared 76 degree plus cos squared 16 degree is equal to cos 76 cos 16 இது question கொஞ்சம் important questions. Okay note the point இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாம் cos c plus cos t எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து பவரே இல்லாமல் பார்த்துருப்போம் இல்லையா? இங்கே பவரில் இருக்குது. இந்த மாதிரி பவர்லேருந்து நம்மளுக்கு ரெண்டே ஃபார்முலாஸ் தெரியும். என்னென்ன ஃபார்முலாஸு? ஒன்று sin squared a sin squared b is equal to sin a plus b into sin a minus b.
ஆர் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். கிளியர்னா? அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டாக இருந்தால் நம்மளுக்கு ப்ராடக்டாக அடிஷனாக மாற்றுறதுக்கான ஃபார்முலாஸ் இந்த 4 ஃபார்முலாஸ். ஸோ ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தவரை ஃபார்முலாஸ் வி நீட் தரவு. ஸோ அப்போ நல்லா பாருங்கள், எனக்கு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி தெரியும், இல்லை காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி தெரியும். அப்போ ரெண்டுமே காசில் இருக்கா, அப்போ ஒன்று சைன் டேர்முக்கு மாற்றிடலாமா? அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அப்போ 1 காஸ் ஸ்கொயர் 76 டிகிரி ஐ டோன்ட் வாண்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் 16 டிகிரியை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் 16 டிகிரின்னு மாற்றிடலாமா? ஒய் இந்த காஸ் ஸ்கொயர் 16 டிகிரி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் 16 டிகிரி மாற்றினா எனக்கு ஃபார்முலாஸ் இதுதான் தெரியும், காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா வந்துடும். அந்த ரீசனுக்கான இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? காஸ் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா இப்போ 1/2 ஆஃப் இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பியா. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பின்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ 2 ஓகே 92 வருமா? cos a plus b plus cos a minus b, a minus b 17 அப்போ 16 ஃபார்ம் ஆயிடுமா? cos a minus b. understood now? ரைட். இப்போ ஹியர் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா நத்திங் பட் இப்போ காஸ் ஸ்கொயர் 76 டிகிரி சைன் ஸ்கொயர் காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்ல? அப்போ 1 ஃப்ரெண்டில் கொண்டு வந்தேன் ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி ஹியர் அப்போ ஏ ப்ளஸ் 76 ப்ளஸ் 16 ஓகே வாட்ஸ் த வேல்யூ 92 ஃபார்ம் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி ஹியர் ஈக்குவல் பண்ணால் 76 ப்ளஸ் 16 காஸ் 16 டிகிரி. நெக்ஸ்ட் வாட்ஸ் த வேல்யூ மைனஸ் 1/2 உள்ளே கொண்டு போயிருங்க, மைனஸ் 1/2 cos 92 degree. Next minus 1/2 cos 6 degree also or 1/2. Clear? So 1 plus cos 92 degree cos 6 degree ku 1/2 minus 1/2 cos 92 degree. இதில் ஃபாலோ பண்ணால் 1/4. இது இந்த ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகும், கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 1 minus 1/4. சிம்பிளை பண்ணால் 3/4. கிளியர்மா? Okay, that's all this questions. Okay, understood children? Thank you.